வணக்கம். ஒரு நகரம் பொருளாதார ரீதியா வளர அதில் இருக்கக்கூடிய சாலைகள் மிக முக்கிய காரணம். உதாரணத்துக்கு நம்ம சென்னையில மவுண்ட் ரோட், இசிஆர், ரேடியல் ரோட், மவுண்ட் புனமலி ஹைவே இதெல்லாம் முக்கியமான ஆர்டீரியல் ரோட்ஸ். இவைகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சாலையா கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட்னு சொல்லப்படுற ஜிஎஸ்டி சாலை இருக்கு. காரணம் ரோட், ரயில், ஏர்னு 3 டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கிற ஒரே ரோடு இதுதான். இப்படிப்பட்ட இந்த ஜிஎஸ்டி ரோட்ல சாலைகளுடைய இருபுறமும் ரியல் எஸ்டேட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். சென்னை சிட்டியை நோக்கி வரும்போது ரைட் சைடு மட்டும்தான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பேரலா போகிற ரயில்வே ட்ராக் தான். இந்த ட்ராக்கை தாண்டி இடது பக்கம் போறத ஒரு பெரிய ப்ராப்ளமா கருதி மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் அந்த பக்கம் நடக்கல. எங்கெல்லாம் ரயில்வே ஓவர் பாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சோ அங்க மட்டும்தான் நகரம் 2 பக்கமும் பன்மடங்கு விரிவடைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உகந்த ரியல் எஸ்டேட் ராக்கெட் வேகத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கிற டாப் 5 பகுதிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வரிசையில முதல் இடத்துல இருக்கிறது சிங்கப்பெருமாள் கோவில். ஜிஎஸ்டி சாலையில சிங்கப்பெருமாள் கோயில இடம் வாங்குறது தான் சிறந்த முதலீடா கருதப்படுது. ரயில்வே ஓவர் பாஸின் விளைவா இந்த பகுதியில இடதுபுறத்திலையும் வளர்ச்சி வீரியம் அடைஞ்சிருக்கு. 800 முதல் மாமல்லபுரம் வரை உள்ள சிபிஆர்ஆர்னு சொல்லப்படுற சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட், தாம்பரம் செங்கல்பட் எலிவேட்டட் காரிடார் இதெல்லாம் முக்கிய காரணங்கள். குறிப்பா ஜிஎஸ்டி சாலையை ஒரகடத்தோட இணைக்கிற ஒரே பகுதி சிங்கப்பெருமாள் கோயில் மட்டும்தான். இப்படி எல்லா அம்சங்களும் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயில்ல ரயில்வே ஓவர் பாஸ் பிரிட்ஜ் இறங்குற இடத்துல ரயில் நிலையத்திலிருந்து 1 நிமிஷம் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஜி ஸ்கொயர் பெவிலியன்ல வில்லா மனைகள் ஒரு சதுர அடி 3000க்கும் குறைவா விற்கப்படுது. இங்க மன வாங்குறவங்க கூடிய விரைவில் ரெட்டிப்பு மதிப்பு உயர்வு அனுபவிக்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம், வண்டலூர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி, அவுட்டர் ரிங் ரோட் போன்ற பல அம்சங்களோட 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற பகுதி வண்டலூர். 3வது இடத்தில் ஊரப்பாக்கம். பல நிறுவனங்கள் மற்றும் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் அதிகம் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதியில் ரோடு கனெக்டிவிட்டி தான் சிறப்பம்சமே. 4வது இடத்துல கூடுவாஞ்சேரி. எஸ்ஆர்எம், ஃபோர்ட், ஜோஹோ போன்ற பல நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கிற பகுதின்றதுனால இங்க மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. 5வது இடத்துல செங்கல்பட்டு, சென்னையின் நுழைவாயில், சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய மாவட்டம். எதிர்காலத்துல சென்னையோட இணைக்கப்படுறதுக்கான சாத்தியமுள்ள பகுதி. இது போன்ற வளர்ச்சி கதைகளை மேலும் காண காத்திருங்க.